தொகுதி ரேஸில் யார் வெற்றி பெறுகிறார் என்று பார்ப்போம். திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் 1951-52 வரை மருத்துவர் மதுரம் சுயேட்சையர் நின்று வெற்றி பெற்றுள்ளார். 1957 காங்கிரஸ் சார்பில் அப்துல் சலாம் வென்றார். அதன்பின் 1962 முதல் 1977 வரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வசமிருந்த இந்த தொகுதியில் ஆனந்த நம்பியார், கல்யாண சுந்தரம் ஆகியோர் தலா 2 முறை எம்பிக்களாக இருந்தனர். முதல் முறையாக 1980 திமுகவின் என் செல்வராஜ் வெற்றி பெற்றார். அதன் பிறகு 1984 முதல் 1991 வரை காங்கிரசின் அடைக்கலராஜ் எம்பியாக இருந்தார். 1984 முதல் 1991 வரை காங்கிரசின் அடைக்கலராஜ் எம்பியாக இருந்தார். 1996 தமாக சார்பிலும் அடைக்கலராஜ எம்பியாக வெற்றி பெற்றார். 1998 1999 பாஜகவின் ரங்கராஜன் குமாரமங்கலம் வென்றுள்ளார். 2004 மதிமுகவின் எல் கணேசன் எம்பி ஆனார். 2009 முதல் 2014 வரை அதிமுக சார்பில் எம் குமார் எம்பி ஆனார். 2019 தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் திருநாவுக்கரசர், அதிமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளர் இளங்கோவன், நாம் தமிழர் சார்பில் வினோத், மதிமுக சார்பில் ஆனந்தராஜா, அமமுக சார்பில் சார்பாலா தொண்டைமான் ஆகியோர் போட்டியிட்டதில் திருநாவுக்கரசர் 6,21,285 வாக்குகளுடன் அமோக வெற்றி பெற்றார். 2008 திருச்சி பாராளுமன்ற தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு ஸ்ரீரங்கம், திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாக உள்ளது. இத்தொகுதிகளுக்கான வேட்பாளர் தேர்வில் திமுகவை பொறுத்தவரை இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டுமென்ற திட்டமிட்டிருப்பதாகவும், தற்போது திமுகவின் மூத்த அமைச்சர்களின் மகன்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. அமைச்சர் KN நேருவின் மகன் அருண் நேருவிற்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் திமுகவின் கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் இத்தொகுதியை கேட்கும் பட்சத்தில் அவர்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிகிறது. கடந்த முறை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் திருநாவுக்கரசர் போட்டியிட்டு 67% வாக்குகளை அள்ளினார். காங்கிரஸில் திருநாவுக்கரசருக்கு அடுத்தபடியாக வேறொருக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதாக இருந்தால் தொழிலதிபர் ஜோசப் லூயிஸுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவை பொறுத்தவரை OPS அணி, EPS அணி, அமமுக என 3 அணிகளாக பிரிந்து கிடக்கும் நிலையில் EPS அணி சார்பில் திருச்சிக்கு ஜோதிவாணன், மணல் கரிகாலன் தம்பி, புதுக்கோட்டை கருப்பையா ஆகியோரில் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் தலைமை வைத்திருக்கும் நிபந்தனையான கட்சி நிதி 10 கோடி, தேர்தல் செலவு நிதி 10 கோடி என மொத்தம் 20 கோடி ரூபாயை அளிப்பதற்கு இவர்கள் இருவர்தான் முன்வந்திருப்பதாக தெரிகிறது. எனவே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருவரில் ஒருவருக்கு கிடைக்கும். ஏற்கனவே திருவெரும்பூர் தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிட்ட தொழிலதிபர் முருகானந்தம் இந்த முறை அதிமுக, திமுக, BJP ஆகிய கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. அவர்கள் கேட்கும் பணத்தை செலவழிப்பதாகவும் தயாராக கூறப்படுகிறது. பாஜக சார்பில் திருச்சியில் போட்டியிடுவதற்கு திருச்சி மாவட்ட பாஜக துணைத் தலைவர் ஆக்சனா செய்கருணா வாய்ப்பு கேட்டு மாநில தலைமைக்கு பல கோடிகளை கொட்டியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவினரை தோற்கடிக்க பெரும் முதலீடு செலவிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த தேர்தலில் பிரதான சக்தியாக பணமே இடம்பெறும் என்று தெரிகிறது. இதுவரை நடந்த திருச்சி நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 1 முறை மட்டுமே வென்றுள்ளது. காங்கிரஸ் 4 முறையும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 4 முறையும், அதிமுக 2 முறையும் இந்த மக்களவைத் தொகுதிகளை தக்கவைத்துள்ளன. இம்முறை திருச்சியில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் அனைத்திலும் திமுக பலமுடன் இருப்பதால் பாராளுமன்ற தேர்தலிலும் திமுக தன்னுடைய பலத்தை மீண்டும் நிரூபிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோடி ஆட்சியின் ஆதரவாலேயோ ராமர் கோவில் காரணமாக கட்டமைக்கப்படும் அரசியலோ தமிழ்நாட்டில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தப் போவதில்லை. அதேபோல திருச்சி நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜகவின் 10 ஆண்டு கால ஆட்சி எவ்விதத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று கூறப்படுகிறது. அது எந்த வகையில் பாஜகவுக்கு கை கொடுக்கும் என்று
பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.